ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பெருசாக எதுவும் பண்ணலை. அதனால் இட்லி தோசைக்கு மாவு காலி ஆயிடுச்சா, சரி அதுவும் வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு காலையிலே வந்து அதை ஊற வச்சிட்ருந்தேன். நான் வந்து இட்லி ஜாஸ்தி பண்ண மாட்டேன், தோசை தானே, அதனால் பச்சரிசி ஜாஸ்தி சேர்த்துட்டு புழுங்கல் அரிசி கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பேன். அதுவும் ரேசன் அரிசி பச்சரிசி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அந்த அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்தோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆயிரும். அந்த அரிசி கழுவுன தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு ஊற்றலான்னு அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்லேருந்து இறால் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. லஞ்சுக்கு அது பண்ணிடலான்னு அதையும் எடுத்து தண்ணியில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்லேயுமே வந்து காய்கறி நிறைய இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் காய்கறிலாம் எடுத்து வச்சுருந்தேன். பாவக்காய் 20 ரூபாய்க்கு 7, 8 போலயே கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கி மார்க்கெட் போகும்போது கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தேன், அதனால் காய்கறி கொஞ்சம் நிறையவே கிடச்சிச்சு. பிள்ளைங்க வந்து காய்கறி பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எனக்கு மட்டும்தான் ஒரு 3 பாவக்காவும் எடுத்து வெளியில் வச்சாச்சு. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். பையனுக்கு ஓட்ஸ் மீல் பண்ணி கொடுத்துட்டு, பொண்ணு வந்து எப்படின்னு லேட்டாக தான் எந்திரிப்பா, அதுக்குள்ளே லஞ்ச் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு எனக்கு மட்டும்தானேன்னு எதுவும் பண்ணல. டீ போட்டு குடிச்சிருந்தேன். கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்ததுனால ஊற வச்ச பதாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருந்தேன். ஒரு நாள் தான் செடிக்கு தண்ணி ஊற்றலாம், அந்த மண்ணெல்லாம் சுத்தமாக காஞ்சு போயிருந்துச்சு, பயங்கர வெயில். அதோட தண்ணிலாம் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் இறாலை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து இறால் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா சேர்த்துருக்கேன். இதில் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 65 மசாலா தேவையான அளவு சேர்த்துட்டு, கொஞ்சம் சைனீஸ் டேஸ்ட்டில் இருக்கிறதுக்காக சோயா சாஸ், சில்லி சாஸு கொஞ்சம் சேர்த்துருந்தேன். அது கூடவே வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். அது வந்து சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். சமையலெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இப்போ மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணலான்ட்டு, எப்போவுமே பொரியலுக்கு வந்து கட் பண்ணி தான் பண்ணுவேன். அது கட் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இது மாதிரி துருவிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் பொரியலும் ரெடி ஆயிரும். அதனால் துருவி எடுத்தாச்சு. துருவி எடுத்து கேரளாவிலலாம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் வந்து இது மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த ஸ்டைல்லே பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய் எல்லாமே சேர்த்து முட்டைக்கோஸ் கூடயே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த பீட்ரூட் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து அப்படியே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, அடுப்பை சிம்மில் வச்சிட்டோன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே பீட்ரூட் சூப்பராக ரெடி ஆயிடும் பொரியல். அதுவும் வந்து அடுப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாவக்காவும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அது வேகிறதுக்குள்ளே பாவக்காவுமே வந்து சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இவ்வளோதான். இவ்வளவு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அதை வந்து வேக வச்சிட போகிறேன். கடைசியாக வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த கசப்பு கூட அந்த லைட்டாக இனிப்பு சேரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு சைடு வேக போட்டாச்சு. வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயில் இருக்க தான் செஞ்சுச்சு. ஆனால் காற்று நல்லா அடிச்சிச்சு, ரொம்ப பயங்கரமான காற்றாக இருந்துச்சு. அதனால கொஞ்சம் அந்த வெயில் அவ்வளோவா தெரியல. ஜன்னல் வந்து கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுருந்தேன், இல்லைன்னா புறா, பல்லி ஏதாவது வந்துடும். அதனால் திறக்கிறது கிடையாது. அன்றைக்கி கொஞ்சம் காற்று அடித்ததுனால திறந்து வச்சுட்டு அதில் உட்காந்து தான் காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு மாவு பசஞ்சு ஒரு சைடு வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு ஒரு சைடு வந்து இறால் வந்து ஃப்ரை பண்ணலான்ட்டு தான் பார்த்தேன். அப்புறம் எண்ணெயில் பொரிக்க வேணாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து அதில் வந்து வேக போட்டாச்சு இறாலை. அடுப்பை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணோன்னா மொறுமொறுன்னு அதுவும் ரெடி ஆயிரும். இப்போ லஞ்ச் எல்லாமே ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லான்னு நல்லா பசிக்க வேற ஆரம்பிச்சிட்டு லஞ்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. என்னென்னு பார்த்துக்கலாமா? கேரட், குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியலோ தொக்கோ அது வந்து ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் மீன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு நேற்று வச்சது, அது ஒரு மீனோடையே இருந்துச்சு. அதை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியலும் சூப்பராக ரெடியாக இருக்குது. அப்புறம் வந்து சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. சப்பாத்தி கொஞ்சம் பெருசாகவே போட்டு எடுத்துட்டேன். லேட்டாக வேறு ஆகிட்டு வெயிலாகவும் இருந்ததுனால கொஞ்சம் பெருசாகவே போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம்
இறாலும் வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சோண்டு சாதம் இருந்துச்சு நேற்று வச்சதை, அதையும் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சாச்சு. லஞ்ச் வந்து இன்றைக்கி இவ்வளோதான் நினைக்கிறேன். சூப்பராக லஞ்ச் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இதில் பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சது என்னன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.